கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் தர்மத்தை மிக அதிகமாக வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அந்த தர்மத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற பிரயோஜனங்கள், பலன்கள், அந்த தர்மத்தினுடைய உண்மைத்தன்மை, அந்த தர்மம் அதனுடைய உண்மையான நோக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் பல நுணுக்கமான சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றது. அதை வக்ஃப் என்பதாக வகைப்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே தர்மம் செய்வது, வக்ஃப் செய்வது என்ற விஷயத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ரொம்பவும் ஆச்சரியமான, அப்படியே படிக்க படிக்க லயித்து போய் விடுகின்ற அளவுக்கு மிக அருமையான அழகிய சட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. உதாரணமாக ஒரே ஒன்றை இன்று நாம் தெரிந்து கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன இடத்துல மதீனாவில் தண்ணி அவ்வளோ நல்ல தண்ணியாக கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு கிணற்றுடைய தண்ணி மட்டும் நல்ல தண்ணியா இருக்கு, குடிக்கிறதுக்கு நல்ல இனிமையான தண்ணியா இருக்கு. அந்த தண்ணி ஒரு கிணற்று தண்ணியா இருக்கு, பிஹ்ரே ரூமா என்பதாக சொல்லப்படும். ஏன் அப்படி மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த ஒரு தண்ணி மட்டும் நல்லதா தெரிஞ்சு அப்படின்னா, மக்காவில் ஜம்சம் தண்ணீரை குடிச்சிட்டு இருந்தாங்க முஹாஜிர்கள். மதீனாவுக்கு போன பிறகு ஜம்சம் தண்ணிக்கு ஈடாக வேற எந்த தண்ணியும் நல்லதா தெரியல. ஆனால் ஒரே ஒரு கிணத்துடைய தண்ணி மட்டும் நல்ல இனிப்பா இருக்கு. அந்த கிணறு யாருக்குரியது என்று சொன்னால் ஒரு யூதனுக்குரிய கிணறாக இருக்கு. அந்த யூதன் தன்னுடைய கிணத்துடைய தண்ணீர் ரொம்ப இனிப்பா இருக்கிறனால அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா, அந்த கிணத்து தண்ணி வாங்குறதுக்காக யார் வந்தாலும் அதை அதிகமான விலை கொடுத்து விற்கக்கூடியவனா இருந்தான். அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்ததுனால சஹாபாக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மை யஷ்ரி பிஹ்ர ரூமா, இந்த ரூமாவுடைய இந்த கிணறு தண்ணீரை யார் விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுடைய வாளிகளுடன் அவருடைய வாளியையும் யார் ஆக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அதைவிட சிறந்த ஒன்றை நான் சொர்க்கத்திலே நான் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அதை நான் வாங்கி தருகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னாங்க. யார் அந்த கிணத்தை வாங்கி முஸ்லிம்களுக்கு அவங்க தண்ணி இறைப்பதற்காக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் அதை விட சிறந்த தண்ணீர் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி அந்த யூதனுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த யூதன் என்ன செய்யல, நபி அவர்களுடைய இந்த வார்த்தை கேட்டு கூட அவனால் கொடுப்பதற்கு மனசே வரல, அவன் விட்டு தரத்துக்கு மனசே வரல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிர்பந்தமாக மறுத்தரோம். ஆனால் இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எப்படியாவது நான் அந்த கிணற்றை வாங்க வேண்டும், நபி அவர்கள் சொன்ன அந்த சுபச்செய்தி உரியவனாக நான் ஆக வேண்டும், சொர்க்கத்துல கிடைக்கின்ற அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதர்கிட்ட போய் பேசுறான். இந்த யூதர்கிட்ட போய், அந்த உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிஹ்ர ரூமா அந்த கிணத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இந்த யூதன்கிட்ட போய் என்ன செய்றாங்க, போய் பேசுறான். அந்த யூதன் சொல்றான், எனக்கு இந்த கிணத்தின் மூலியமாக நிறைய நல்ல வருமானம் வருது, வருமானம் வரக்கூடிய இந்த கிணத்தை நான் எப்படி விற்பேன், நான் விற்க மாட்டேன் அப்படின்னு செஞ்சான். அந்த கிணத்தை விற்கிறதுக்கு மறுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமையுடைய அந்த சுவனத்துடைய அந்த பாக்கியத்தை அடையணும் அப்படின்றதுல ஒரு விடாப்பிடியாக வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்க ஒரு சிறந்த ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. அதனால அந்த யூதன்கிட்ட போய் மறுபடியும் பேசுறாங்க.
உன்னுடைய இந்த கிணத்துடைய முழு தொகையை நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். நீ அதுல ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எனக்கு உரிமை கொடு, மீதி பாதிக்கு நீ உரிமை எடுத்துக்க என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சொல்றார். அப்ப அந்த யூதன் ஒத்துக்கொண்டு முழுமையாக பணத்தை வாங்கி கொள்ளுகிறான். முழுமையான பணத்தை வாங்கிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. முதல் நாள் நீ தண்ணி எடுத்துக்க, 2வது நாள் நான் தண்ணி எடுத்துக்குவேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அவன் ஒத்துக்கொள்கிறான் யூதன். 2வது நாள் தண்ணி எடுக்கிற நேரத்துல முஸ்லிம்களை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய தண்ணியுடைய நாள்ல நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் தேவையான அளவுக்கு தண்ணி தாராளமாக கிணத்திலிருந்து எடுத்துக்கங்க, இலவசமாக எடுத்துக்கங்க என்பதாக என்ன செய்யறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொல்றாங்க. யூதன் ஒரு நாள் எடுக்கிறான், மறுநாள் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய முறையில முழுமையாக அவங்களுக்கு தேவையான தண்ணீர் போய் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா யூதன் அவன் காசுக்கு வித்துட்டு இருந்தானா இல்லையா, அதை வாங்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. மக்கள் குறைஞ்சு அவனுக்கு கிடைக்கிற வருமானம் குறைஞ்சிருச்சு, வருமானமே வரல. ஏன் மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவன்கிட்ட நம்ம காசு கொடுத்து போய் வாங்குறதுக்கு ஒரு நாள் பொறுத்தோன்னா அடுத்த நாள் என்ன செய்யலாம், இலவசமாக நம்ம என்ன செய்யலாம், தண்ணீரை நம்ம எடுத்துக்கலாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய முறையில அப்படின்னு மக்கள் என்ன செய்யல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய முறையிலேயே தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. யூதனுடைய அந்த முறையில போய் அவன்கிட்ட போய் தண்ணி கேட்க விரும்பல. இந்த மாதிரி தண்ணி விற்க முடியாம ஒரு கவலைப்பட்டு இருந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் அவனை போய் சந்திக்கிறான். உன்னுடைய மீதி பங்கை நீ எனக்கு என்னிடத்துல கொடுத்துரு, நான் அதுக்குரிய தொகையை நான் கூடுதலா உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இனிமேல் நம்ம என்னத்தை வச்சு என்ன செய்யறது, என்ன செஞ்சான் யூதன் மறுபடியும் அந்த கிணத்துக்குரிய தொகையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வாங்கிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே முழுசா அந்த கிணறை யூஸ் பண்றதுக்கு உரிமை கொடுத்துடலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, முழுக்க அந்த கிணத்தை அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுக்கென்று வக்ஃப் செய்து விடுகிறார்கள். யார் வேண்டுமானாலும் தேவையுடையவர்கள் தாராளமாக அந்த கிணத்துடைய தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்து அந்த வக்ஃப் செஞ்சிடறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துல உயர்வான ஒரு பாக்கியத்தை அடையணும் அப்படின்றதுக்காக, நபி அவர்கள் சொன்ன அந்த சுப செய்தியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு கிணத்தை வாங்கி என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்களுடைய தேவைக்கு அவர்கள் இனிப்பான சுவையான தண்ணீர் உள்ள அந்த கிணத்து தண்ணீர் பக்கம் தேவையுடையவராக இருக்கிறாங்க, அதனால நபி அவர்களும் சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது விரும்பி அந்த கிணத்தை வாங்கி கொடுத்தாங்க, முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செஞ்சாங்க. ஆனா முஸ்லிம்கள்கிட்ட எவ்வளவு விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு ஒருபோதும் சொல்லவே இல்லை. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க, ஒரு 30,000 40,000 திர்ஹம் வரைக்கும் விலை கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாங்கியிருப்பாங்க என்பதாக குறிப்பிடுறாங்க. அவ்வளவு விலை உயர்ந்த தொகையை கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கிணத்தை வாங்கி முஸ்லிம்களுக்காக என்ன செஞ்சாங்க, வக்ஃப் செஞ்சாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி மக்காவிலிருந்து நபி அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு போன அந்த நேரத்துல வக்ஃப் செய்த அந்த கிணறு பல ஆண்டுகள் 1000 வருஷத்துக்கு மேல கடந்துருச்சு. என்ன நிலைமை ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னா, இன்றைக்கும் அந்த கிணறு பாதுகாக்கப்படுகிறது. வீர ரூமா என்ற பெயரில் அந்த கிணறு என்ன செய்யுது, இன்னைக்கு இருக்கு. அந்த கிணறுக்கு யார் சொந்தக்காரர் என்று இப்ப போய் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃப் செய்த கிணறு அப்படின்னு என்ன செய்வாங்க, இப்பயும் சொல்லுவாங்க, அதுக்கு சொந்தக்காரர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக நம்ம என்ன செய்யும் பொழுது வக்ஃப்ல, அதாவது நம்ம வரலாற்றுல பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா விக்கிபீடியாவில் நம்ம தேடி பார்க்கும்போது அதுல எழுதப்பட்டிருக்கிறது, அல் மாலிகுல் வஹீத் லிபிரி ரூமா மினல் அஸ்ரின் நபவி இலா அஸ்ரின் அல் ஹாதிர் ஹுவல் கலீஃபத்துர் ராஷித் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிஹ்ரே ரூமாவுக்கு சொந்தக்காரர் நபி அவர்களுடைய காலத்திலிருந்து
தற்போது இருக்கின்ற நம்முடைய இந்த காலம் வரைக்கும் அதற்கு உரிமையாளர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவது கலீஃபாவாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதாக விக்கிபீடியாவில் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேடி பார்க்கறதுக்காக தேடி பார்க்கும்போது 2019 ஒரு கட்டுரையாளர் எழுதியிருக்கிறாரு. அதாவது அந்த பிஹ்ரே ரூமாவுடைய கிணற்றுக்கு பக்கத்துல ஒரு 1500 பேரித்த மரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கான், நடப்பட்டிருக்கு. 1500 பேரித்த மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் பராமரிக்கப்படுது அந்த தண்ணீர், அந்த கிணற்று தண்ணீரை கொண்டு. அந்த 1500 பேரித்த மரங்கள்ல இருந்து என்ன விளைச்சல் வருதோ அதை அந்த சவுதியினுடைய வேளாண் துறை அதை பெற்று அதனுடைய வருவாய் என்ன செய்யுது அப்படின்னா 2ஆக பிரிக்கிறான். ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் என்ன செய்யறாங்க, செலவு செய்யறாங்க. இன்னொரு பகுதியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர்ல பேங்க்ல என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பெயர்ல அது பேங்க் டெபாசிட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி 2019 எழுதிய அந்த கட்டுரையாளர் எழுதிட்டு சொல்றாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர்ல இன்னும் வேறொரு உருதுடைய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டு அது தொடர்ந்து பேங்க்ல பதிவு செய்யப்பட்டு வருகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு காலங்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அந்த பகுதி நிலத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு பெயர்லேயே வக்ஃப் செய்து ஒரு பேங்க் டெபாசிட் செய்யப்பட்டு வந்த அந்த பணத்தை எடுத்து 50 மில்லியன் சவுதி ரியால் அளவுல இந்தியாவுடைய மதிப்புல 85 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் என்ன செய்ய போறாங்க, கட்ட போறாங்க என்பதாக 2019 எழுதிய அந்த கட்டுரையாளர் எழுதியிருந்தார். அதுக்கு பிறகு சமீபத்திய விஷயங்களை நாம் தேடி பார்க்கும்போது அந்த ஹோட்டல் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல கட்டப்பட்டு ஃபுந்துக் வக்ஃப் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பெயர்ல உஸ்மான் ரலியல்லாஹுடைய அவர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட ஹோட்டல் என்பதாக அதே பெயர்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் திறக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு விரிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. வக்ஃபுடைய சொத்துக்களை இஸ்லாம் எந்த அளவிற்கு பாதுகாக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபியவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கிய அந்த நிர்பந்த நேரத்துல மக்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக வாங்கின அந்த பிஹ்ர ரூமான்றது வரைக்கும் என்ன செய்யப்படுது, அந்த கிணறும் அதிலிருந்து வருகின்ற வருமானங்களும் பாதுகாக்கப்பட்டு அது செலவு செய்யப்பட்டு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு செலவு செய்யப்படுவதோடு அதனுடைய பணத்தை கொண்டு மிகப்பெரிய ஹோட்டல் கட்டப்பட்டு மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் என்று சொன்னால் இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அதன் மூலியமாக எவ்வளவு பலன்கள் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த ஒரு கிணற்றின் மூலியமாக எவ்வளவு சமுதாயம் இந்த உலகத்திலே பலனடைவார்களோ அதை தாண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவைகள் எல்லாம் எப்படி நன்மைகளாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதப்படுமோ அதை தாண்டி நாளை வறுமை நாளில் சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் பாக்கியத்தையும் நன்மைகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே நமக்கு போதுமான. அப்ப வக்ஃபுடைய விஷயத்துல இஸ்லாம் எந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை நமக்கு செய்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் நிறைய தன்னுடைய செல்வங்களை தான் எவ்வளவு சம்பாதித்து தன்னுடைய சந்ததிகளுக்காக பிள்ளைகளுக்காக விட்டு சென்றாலும் தன்னுடைய மறுமையிலே நன்மையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பகுதிகளை சில இடங்களை நிலங்களை என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹுக்கு என்று வக்ஃப் செய்திருக்காங்க. அதை கொண்டுதான் நிறைய மதரசாக்கள் நடைபெறுகிறது, கபர்ஸ்தான்கள் அடக்கம் செய்யப்படுகிறது, பள்ளிவாசல்கள் தொழு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான வக்ஃப் சொத்துக்களை கொண்டு முஸ்லிம் சமூகம் இன்றும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் இந்த வக்ஃபுடைய இந்த சட்டங்களை புரிந்து கொண்டு
நம்முடைய வாழ்நாளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய மறுமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற உறுதி எடுத்துக் கொள்வதோடு இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபுகளை நாம் பாதுகாப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கென்று வக்ஃப் செய்யப்பட்ட தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.